நமஸ்தே, ஜெய் ஸ்ரீராம். என் பேர் பிரசித்தா. நான் பெங்களூர்ல இருக்கேன். நான் சொல்ற கதை லக்ஷ்மணர் அனுமான் காப்பாத்துற கதை. ராவணனுக்கும் ராமருக்கும் போர் நடக்குது. அப்போ காலநேமி முனிவர் ராவணன் அம்பு தூக்கி போடுவாரு. அப்போ லக்ஷ்மணர் மேல அது பட்டுடும். அப்புறம் என்னாச்சு, சுசேனா டாக்டர் ஒரு கோல்டன் கலர் கந்தமதனா மலையில விஷல்யகரணி ஃப்ளவர் இருக்கும். இந்த ஃப்ளவர் கோல்டன் கலர் செடி ப்ளூ கலர் ஃப்ளவர்ல இருக்கும். அதை எடுத்துன்னு வர ஹனுமான் சொன்னாங்க. சுஷனா டாக்டர் சொன்னாங்க இதை எடுத்துன்னு வர. அப்போ காலநேமி முனிவர் அப்படியே பெருசாகி ஜம்ப் எடுப்பார். மாலை பறந்தக்கு அப்புறம் காலநேமி முனிவர் ராவணன் பாப்பாரு. காலநேமி முனிவர் வேஷம் போட்டுட்டு காலநேமி கூப்பிடுவாரு. காலநேமி கூப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க ஒரு சூப்பர் கலை இருக்கு, குளிச்சுட்டு வாங்க சொல்லுவாங்க. அப்போ காலநேமி இல்ல ஹனுமான் சொல்லுவாரு, இல்ல எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காலநேமி. அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு தாகமே இருக்காது காலநேமி சொன்னா. அப்புறம் ஹனுமான் செடியை செலுத்து குளிக்க போவார். ஒரு முதல்ல ஹனுமானுக்கும் அந்த முதலைக்கும் சண்டை அப்புறம் அந்த முதலைய டப்புன்னு தூக்கி போட்டாரு. அப்புறம் அந்த முதலை அப்படியே ஒரு பெண்ணை மாறிட்டான். பூலோகம் பெண்ணா, தேவலோகம் பெண்ணா. அப்போ அது முனிவர் கிடையாது, அது காலநேமி. காலநேமி தான் முனிவர் வேஷம் போட்டிருக்காரு அப்படி சொல்லுவா அந்த பெண். அப்புறம் ஹனுமானும் ஓகே சொல்லிட்டு போவார். அப்புறம் நீ காலநேமி கிடையாது, நீ முனிவர் கிடையாது, நீ காலநேமி. அப்புறம் ஹனுமான் பெரிய சண்டை இருந்தது ஹனுமானுக்கும் காலநேமிக்கும். அப்புறம் காலநேமிய தூக்கி போட்டாரு. அப்புறம் தூக்கி போட்டு ராவணனோட அரண்மனையில தூக்கி போட்டாரு. அப்புறம் 5 அசுரன் ராவணன் அதை பார்த்தாரு. சூரியனை கூப்பிட்டாரு. அப்போ சூரியன் வந்துட்டாரு சீக்கிரம். அப்புறம் தேட சுத்தி ஹனுமான் தேட சுத்துன்னு சுத்தி சன்ன தூக்கி இங்க கையில வச்சுட்டார். அப்புறம் என்னாச்சு, மலைக்கு போயிட்டார். அப்புறம் மலைக்கு போனோன்னு கோல்டன் கலர் செடியும் ப்ளூ கலர் ஃப்ளவரும் தேடி நின்றாரு, கிடைக்கவே இல்லை. அப்புறம் அப்படியே மலையை தூக்கின்னு வந்துட்டாரு. அப்புறம் சுசேனா டாக்டர் தேடி கொண்டு மூக்கு பக்கத்தில் வச்சு சரியாயிடுச்சு. அப்புறம் ராமர் தேங்க்யூ சொல்லுவார். அப்புறம் திருப்பி கொண்டு வைப்பாரு. அப்போ அது படக்கொட்டா ராவணன் பாப்பாரு. செவன் அசுராவை கூப்பிட்டாரு. அப்புறம் அவரோட வாளா சுத்தி அபுக்குன்னு தூக்கி போட்டாரு. அப்புறம் ராமர் தேங்க்யூ சொல்லிட்டாரு, கையில வச்சுட்டாரு அத சூரியனை. அப்புறம் மேலே போயிட்டாரு வைக்க. அப்புறம் ராமர் தேங்க்யூ சொல்லிட்டாரு. அப்புறம் ஹக்கி பண்ணியிருந்தாரு. அப்புறம் என்னது அதுன்னு கேட்டாரு. அப்புறம்
அப்புறம் வந்து கொண்டு வைக்க சொன்னாரு. கொண்டு வச்சுட்டு அவ்வளவுதான். தேங்க்யூ ஜெய் ஸ்ரீராம். நமஸ்தே, என் பேர் ஹனிகா. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்ல போறேன். அந்த கதை பேரு மார்க்கண்டேயன் கதை. ஒரு ஊர்ல மிருகண்ட மகரிஷி மருதவதிட்டு 2 பேர் ஒரு காட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. ஸோ மிருகண்ட மகரிஷி சிவபெருமானை நோக்கி ஒரு பெரிய தவம் பண்றாரு. சிவபெருமான் மிருகண்ட மகரிஷியை கேட்கிறாரு, மிருகண்டா உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்ட்டு சிவபெருமான் மிருகண்ட மகரிஷியை கேட்கிறாரு. அப்போ மிருகண்ட மகரிஷி சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ட்டு மிருகண்ட மகரிஷி சொல்றாங்க. சிவபெருமான் சொல்றாங்க, உனக்கு என்ன மாதிரி குழந்தை வேணும்? தீயவனாவும் மந்த புத்தி உள்ளவனாவும் 100 வருஷம் வாழ்வான், நல்லவனாவும் அன்போட இருக்கிறவனாவும் 14 வருஷம் வாழ்வான், எந்த குழந்தை வேணும் அப்படின்ட்டு சிவபெருமான் மிருகண்ட மகரிஷியை கேட்கிறார். அதுக்கு மிருகண்ட மகரிஷி உடனே சட்டுன்னு யோசிக்காமலே சொல்றாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல குழந்தையா இருந்தாலே போதும், கம்மியான வருஷம் வாழ்ந்தாலும் சரி, எனக்கு ஒரு நல்ல குழந்தை தான் வேணும் அப்படின்ட்டு மிருகண்ட மகரிஷி சிவபெருமானை கேட்கிறார். சிவபெருமான் சரி நீ நினைச்சபடியே நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ மருதவதி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தான். அப்ப அந்த ஆண் குழந்தைக்கு அவங்க 2 பேரும் மார்க்கண்டேயன் அப்படின்ட்டு பேர் வச்சு வளர்த்தாங்க. மார்க்கண்டேயனும் ரொம்ப நல்லவனாவும் சிவபெருமானோட தீவிர பக்தி மனுஷனாவும் வளர்ந்து வந்தான். அந்த 16 வருஷம் மார்க்கண்டேயன் உயிரை பிரியறதுக்காக விரும்பினே வந்துச்சு. அப்போ 2 பேரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. மிருகண்ட மகரிஷியும் மருதவதியும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மார்க்கண்டேயன் சொல்றான், அப்பா அம்மா ஏன் நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க, எதுக்காக நீங்க இந்த மாதிரி அழறீங்க அப்படின்ட்டு மார்க்கண்டேயன் அவங்க 2 பேரும் கேட்கறாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் சொல்றாங்க, சிவபெருமான் கொடுத்த வரம் படி நீ வந்து 16 இயர்ஸ் தான் பூலோகத்துல உயிரோட இருப்ப அப்படின்ட்டு சொல்றாங்க. மார்க்கண்டேயனுக்கு ஒரு துளி கூட பயமே இல்லை. ஸோ அவன் வந்து சொல்றா, அப்பா நீங்க தான் எனக்கு இந்த மாதிரி வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் சொல்லி கொடுத்தீங்க, இந்த காட்டுல சிவபெருமானுக்கு ஒரு தவம் பண்ண அனுமதிங்க அப்படின்ட்டு மார்க்கண்டேயன் கேட்டாங்க. அப்ப 2 பேரும் சொன்னாங்க, சரி நான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணி மார்க்கண்டேயனை காட்டுக்கு அனுப்புறேன். மார்க்கண்டேயன் இந்த மாதிரி காட்டுல ஒரு மண்ணால சிவலிங்கத்தை செஞ்சு அதுக்கு தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி இருந்துச்சு. இது யமனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கண்டேயன் 16 வருஷம் தான் பூலோகத்தில் இருப்பான் அப்படின்ட்டு யமகிங்கரர்கள் அமைச்சு மார்க்கண்டேயனை உயிரை எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஆனா அந்த யமகிங்கர்களால மார்க்கண்டேயனை தொடக்கூட முடியும். அந்த பிரகாசமான ஒளி அவங்க 2 பேரையும் தூக்கி போட்டுச்சு. ஸோ இதை அந்த 2 யமகிங்கரர்களும் யமராஜா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ராஜா எங்களால மார்க்கண்டேயனை தொடக்கூட முடியல, அவனை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க 2 பேரும். அப்போ யமதர்மராஜா அவங்க 2 பேரையும் சொல்றாங்க, முட்டாள், உன்னால ஒரு சின்ன குழந்தையோட உயிரை கூட பிரிக்க முடியாது, நானே போய் மார்க்கண்டேயனோட உயிரை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு யமதர்மராஜா. ஸோ இப்போ தன்னோட எரும மாடு வாகனத்துல ஏறி உட்காந்து தன்னோட பாசக்கயிறு எடுத்துட்டு மார்க்கண்டேயன் கிட்ட போய் இந்த மாதிரி ரொம்ப பொறுமையா அன்பாவும் சொன்னாரு, இந்த மாதிரி மார்க்கண்டேயா உன்னோட பூமியில உன்னோட வாழ்நாள் முடிஞ்சிச்சு, இப்ப நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு யமதர்மராஜா சொல்றாரு. அப்போ மார்க்கண்டேயன் தவத்தை கலாச்சிட்டு இந்த மாதிரி சொல்றான், இந்த மாதிரி நான் வரமாட்டேன், என்னோட சிவத்தவத்தை நான் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு சொல்றேன். இதை பார்த்துட்டு யமதர்மராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ இதை பார்த்து மார்க்கண்டேயனுக்கு பயம் வந்துருச்சு. யமதர்மராஜா கோவம் வந்தா நம்மளை யமதர்மராஜா கொண்டுடுவாங்கன்ட்டு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கண்டேயன் கட்டி பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி யமதர்மராஜா தன்னோட பாசக்கயிறை மார்க்கண்டேயன் மேல வீசினார். ஸோ இப்போ சிவலிங்கம் ஆட ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்துட்டு மார்க்கண்டேயனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சிவபெருமான் வந்து கோபமா அந்த மண் சிவலிங்கத்தை உடைச்சிட்டு வெளியில வந்தாரு. அப்போ இந்த மாதிரி சிவபெருமான் கேட்டாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து என்னோட பக்தன் மேலேயே பாச பெயரை வீசுவ அப்படின்ட்டு சொல்லி யமதர்மராஜாவை
விஸ்வரூபம் எடுத்து கொன்னுட்டாரு யமதர்மராஜா. மீதி சொர்க்கத்துல இருக்கிற மீதி தேவர்களும் இந்த மாதிரி வந்து சிவன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல உயிரை பெருக்கிற ஒரு யமதர்மராஜாவே நீங்க வந்து இந்த மாதிரி கொண்டுட்டீங்க, அவரை திருப்பி உயிரோட ஆக்கிடுங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க. அப்போ சிவனுக்கு தன்னோட கோவம்லாம் கலந்து போயிடுச்சு. சரி நான் உயிரோட திருப்பி எடுத்துட்டு வரேன் யமதர்மராஜா வந்து திருப்பி உயிர் கொடுத்துட்டாங்க. யமதர்மராஜா இந்த மாதிரி இந்த மனுஷங்க அப்படின்னு சிவன் காலில் விழுந்துட்டு தன்னோட இடத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும். இப்போ மார்க்கண்டேயன் சிவனோட காலில் விழுந்து மாதிரி சொல்றான், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சிவனோட காலில் விழுந்து சொல்றான். அப்போ சிவன் கேட்குறாரு, மார்க்கண்டேயா உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாரு சிவன். மார்க்கண்டேயன் சொன்னா, எனக்கு எந்த வரமும் வேணும், எனக்கு இந்த மாதிரி எனக்கு உங்களோட அருள் மட்டும் இருந்தா போதும் அப்படின்ட்டு மார்க்கண்டேயன் சொல்றான். சிவபெருமான் மார்க்கண்டேய ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிருக்கான். மார்க்கண்டேயன் அவன் திருப்பி அவங்களோட இடத்துக்கு போயிடலாம். சிவபெருமான் என்றும் 16 அப்படின்ட்டு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒருத்தங்க முழு மனசோட எந்த கவலையும் இல்லாம சாமி மேலேயே முழு பக்தியோட நம்ம சாமியை வேண்டிக்கிட்டோம்னா சாமி நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தபடி அவங்க வந்து இருப்ப கூட ஜெயிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம். என் பேரு சாய் ஸ்ரீநிதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பாண்டுரங்கர் கதை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. ஆனா அப்பா அம்மாவுக்கு ஒரு மகன். அந்த மகன் பேரு புண்டரேகன் அப்படின்னு பேர் வச்சாங்க. புண்டரேகன் அவரோட அம்மா அப்பாவை ரொம்ப அன்பா மரியாதையா நடந்துப்பான். அப்போ அந்த டைம்ல புண்டரேகனோட மனைவி, இனிமேலும் உங்க அப்பா அம்மாக்கு நீ எந்த உதவியும் செய்யக்கூடாது, அது ரொம்ப தப்புன்னு புண்டரேகனோட மனைவி புண்டரேகன் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் அவ அப்பா அம்மாவோட மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப புண்டரேகனோட அப்பா அம்மா காசிக்கு போலான்னு முடிவெடுத்தாங்க. அப்போ புண்டரேகனோட மனைவி புண்டரேகன் கிட்ட அவங்க மட்டும் எப்படி காசிக்கு போலாம், நம்மளும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு புண்டரேகனோட மனைவி புண்டரேகன் கிட்ட சண்டை போட்டு அவங்க கூட 2 பேரும் காசிக்கு போனாங்க. புண்டரேகனும் அவனோட மனைவியும் மட்டும் குதிரையில போனாங்க. அவனோட அப்பா அம்மா மட்டும் நடந்து போனாங்க. அப்புறம் புண்டரேகனும் அவரோட மனைவியும் குக்குட முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் குக்குட முனிவரோட ஆசிரமத்துக்கு வாசல்ல ஒரு 3 பெண்கள் இருந்தாங்க. அந்த 3 பெண்கள் ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆனா அவங்களோட ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருந்தது. அவங்க குக்குட முனிவரோட ஆசிரமத்துள்ள போய் மறுபடியும் வெள்ளம் வரும்போது அவங்க ரொம்ப சுத்தமா, அப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளீனா இருந்தது. அப்போ உள்ள இருந்த புண்டரேகன், நீங்க உள்ள வரும்போது எவ்வளவு அழுக்கா இருந்தீங்க, ஆனா இப்ப மட்டும் நீங்க எப்படி இவ்வளவு கிளீனா இருக்கீங்கன்னு புண்டரேகன் வந்து அந்த 3 பெண்கள் கிட்ட கேட்கறாங்க. நாங்க ரிவர் கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னா அந்த 3 பெண்கள் சொல்றாங்க. எல்லாரும் குளிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்க அழுக்கெல்லாம் எங்க கிட்ட தந்துடுறாங்க அப்படின்னா அந்த 3 பெண்கள் சொல்றாங்க. அப்புறமா வந்து அவங்க 3 பெண்கள் வெள்ளம் வரும்போது அந்த முனிவர் கிட்ட கேக்குறாங்க, நாங்க அழுக்கா இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காது. அப்ப அந்த குக்குட முனிவர் சொல்றாரு, நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப அன்பாவும் மரியாதையும் நடந்துக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து நீங்க நல்லா கிளீனா இருப்பீங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும் அப்படின்னு குக்குட முனிவர் சொல்றாங்க. குக்குடர் முனிவரோட பேச்சை கேட்டு புண்டரேகன் வந்து
அவன் வீட்டுக்கு போய் மறுபடியும் அவன் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சான். அப்புறமா அந்த டைம்ல யாரோ கதவு தட்டி தண்ணி வேணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த டைம்ல ரொம்ப மழை. அவனோட வீட்டுக்கு வாசல்ல ரொம்ப சேரா இருந்தது. அப்புறம் புண்டரேகன் உள்ளேருந்தே ஒரு செங்கலை தூக்கு போட்டு அது மேல ஏறி நின்னுங்க. அப்புறமா அவங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புண்டரேகன் அந்த வெளில இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. அப்புறம் வந்து அவன் தண்ணி எடுத்து கதவு தந்து பார்க்கும்போது ரகமாயி சொல்றா, பாண்டரங்கர் தான் உனக்கு வெயிட் பண்ணிருந்தாருன்னு. அப்புறம் புண்டரேகனை நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் வந்து சொல்றான். பாண்டரங்கர் சொல்றாரு, நீ பண்ணது எந்த தப்பும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கு நீ செஞ்சது நல்லதுதான்னு பாண்டரங்கர் சொல்றாரு. இந்த பாண்டரங்கர் வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னு புண்டரேகன் கிட்ட கேட்குறாங்க. அப்போ புண்டரேகன் சொல்ற, எனக்கு ஒரே ஒரு வரம் தான் வேணும், நீங்க இந்த மாதிரி இடுப்புல கை வச்சுன்னு இந்த செங்கல் மேலே இருந்து நீங்க எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டரங்கர் வந்து அவன் பேச்ச கேட்டு இந்த மாதிரி செங்கல் மேலே நின்று இடுப்புல கை வச்சுட்டு அவங்க வந்து காட்சி தந்தாங்க எல்லாருக்கும். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கிருஷ்ணர் தான் இந்த கதையில இருந்து பாண்டுரங்கரா மாறினாரு. நீங்க பாண்டுரங்கரை நல்லா வணங்கணும், அதுக்கு அதனால ஆதிசங்கரரே அது சொல்றாரு. தேங்க்யூ ஜெய் ஸ்ரீராம். நமஸ்தே, என் பேரு அனிஷ். நான் இன்னைக்கு சூரன் ஸ்டோரி சொல்ல போறேன். அனலாசூரன் ஒரு அசுரன் நம்ம தேவர்களை டிராவல் பண்ணிட்டே இருக்கான். தேவர்கள் வந்து கணேசன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கணேசன் வந்து கையால பிடிச்சி அந்த அசுரனை வாயில மூடினான். கணேசனோட வயிறு எரிஞ்சுட்டே இருந்தது. வாயு பகவான் வந்து ஏர் ப்ரூவ் பண்ணாங்க. கணேசன் வயிறு இன்னும் அடுக்கலையும் எரிஞ்சுட்டே இருக்கு. பார்வதி வந்து சர்வனை தவிர்த்தாங்க. ஆனா கணேசனோட வயிறு எரிஞ்சுட்டே இருந்தது. நெக்ஸ்ட் சப்தரிஷி வந்து 21 நரகப்புள்ள கணேஷோட தலையில வச்சாங்க. கணேஷா ரொம்ப கூல் ஆயிட்டாங்க. கணேஷா சொன்னாங்க, யாராவது என்கிட்ட அரகம்புல் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கணேசன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஜெய் ஸ்ரீராம். நமஸ்தே, என் பேர் அத்விகா. நான் கூர்மாவதாரம் கதையை சொல்ல போகிறேன். ஒரு நாள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது. தேவர்கள் பகவான் விஷ்ணு இடம் சென்று பகவான் விஷ்ணு மற்ற பொருள்களுக்கு ஆசைப்பட வேண்டாம் என்று கூறினார். தேவர்களும் அசுரர்களும் மந்திரி மலையை தோன்றி எடுத்து சென்றார். பகவான் விஷ்ணு கருட அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை எடுத்து பார்க்கடலை வைத்தார். பகவான் விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலை கீழே சென்றார். அசுரர்களும் தேவர்களும் பாம்பை போட்டு இழுத்தார். நிறைய பொருட்கள் வந்தது. அதில் ஒன்று ஆலகால விஷம். அந்த விஷத்தை அசுரர்களும் தேவர்களும் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டார். அப்போ சிவபெருமான் தோன்றி அந்த ஆலகால விஷத்தை எடுத்தார். கடைசியாக ஒரு மனிதன் அமிர்தத்தோட தோன்றினார். அந்த அமிர்தத்தை அசுரர்கள் எடுத்து சென்றார். தேவர்கள் சண்டையிடவில்லை அசுரர்களிடம். ஏன்னா பகவான் விஷ்ணு தேவர்களிடம் சொன்னார், அசுரர்களிடம் சண்டையிட வேண்டாம் என்று கூறினார். பகவான் விஷ்ணு அதில் மகிழ்ச்சியாகி தேவர்கள் முன்னாடி
தோன்றினார். பகவான் விஷ்ணு நான் மோகினி அவதாரம் எடுத்து அவங்க கிட்ட இருந்து அந்த அமிர்தத்தை வாங்கி கொடுக்கிறேன் என்று கூறினார். பகவான் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களிடம் போய் அந்த அமிர்தத்தை எடுத்தார். அசுரர்கள் அந்த மோகினியை பார்த்து மகிழ்ச்சியானார். அந்த அமிர்தத்தை எடுத்து முதல் தேவர்களுக்கு கொடுத்து முடித்தார். கடைசியாக அசுரர்களிடம் வந்தாள். அந்த அமிர்தம் தீர்ந்து போச்சு. அசுரர்கள் மோகினியிடம் கோபப்பட்டார். கடைசியில் அது பார்த்தா பகவான் விஷ்ணு, அசுரர்கள் என்னை ஏமாற்றி விட்டாயே, ஏன் எப்படி சென்ற அப்படின்னு சொன்னார். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது. அதில் தேவர்கள் வெற்றி பெற்று பகவான் விஷ்ணுவிடம் நன்றி என்று சொன்னார். நன்றி. நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பேபி கிருஷ்ணா நாட்டினஸ். Always baby Krishna will say, Yashoda Amma, I want to go out. Yashoda Amma, I want to go out. But Yashoda Amma will never leave Krishna, baby Krishna. Now we'll see who will win, Yashoda Amma or baby Krishna. Come on, let's see. Bye bye. அவர் ரொம்ப ஏழை. அவர் கோவில் கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஒரு நாள் அவர் நினைச்சாரு எப்படியாவது கோவில் கட்டணுமேன்னு. ஆனா அவர்கிட்ட காசே இல்லை. அதனால அவர் மனசு கோவில் கட்ட முடிவு பண்றாரு. ஒரு கோவில் கட்டுறதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே கொண்டு வந்தாரு. பிரிக்ஸு, சிமெண்ட், பெயிண்ட். அப்புறமா நிஜமான கோவில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே அந்த கோவிலுக்குள்ள இருக்கு. கிணறு, கோபுரம், பெணஞ்சுவை. ஒரு வழியா கோவிலை கட்டி முடிச்சிட்டாரு. அப்புறமா அது கும்பாபிஷேகம் வைக்கணும்ல, அதுக்கு டேட்
ஃபிக்ஸ் பண்றாரு. பல்லவ நாட்டு காடர்கோன் ராஜா பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டியிருக்காரு. அதுக்கும் பூசல நாயனார் சூஸ் பண்ண டேட்டை தான் அவரும் சூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறமா ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும் போது சிவன் வந்து கனவுல சொல்றாரு, பூசலர் நாயனார் ஒரு திருநின்ற ஊர்ல இருக்காரு, அவர் ஒரு கோவில் கட்டியிருக்காரு, நான் அவர் கோயிலுக்கு தான் போறேன், நீ கும்பாபிஷேகத்தை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சிவன் வந்து கனவுல சொன்னாரா ராஜா கனவுல. அப்புறமா அதை கேட்ட ராஜா ஷாக்காய் எந்திரிச்சிட்டாரு தூக்கத்துல. அப்புறம் அவர் நினைச்சாரு, யார் இந்த பூசலர் நாயனார், அவங்கள நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ராஜா நினைச்சாராம். அப்புறமா காலையில விடிஞ்ச உடனே ராஜா திருநின்ற ஊருக்கு கிளம்பினாரு. கிளம்பினோடனே அவர் அங்க போய் ரீச் ஆனோடனே எல்லாத்தையும் கேட்கறாரு, பூசலர் நாயனார் கட்டின கோவில் எங்க இருக்கு? அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, பூசலர் நாயனார் கட்டின கோவிலா அப்படி நீங்க நில்லவே இல்லையே, சரி அவரோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எல்லாரும் சொல்றாங்க, ஒரு வீட்டை தேடி போங்க, அவர் அங்கேயாவது ஓரமா உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. சரின்னு ராஜாவும் வீட்டை தேடி போய் கடைசியில பூசலர் நாயனார் வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே நீங்க தான் பூசலர் நாயனாரா அப்படின்னு ராஜா கேட்கறாரு. பூசலர் நாயனார் சொல்றாரு, ஆமா நான் தான் பூசலர் நாயனார், நீங்க யாரு? ராஜா சொல்றாரு, நான் தான் பல்லவ நாட்டு காடர்கோன் ராஜா அப்படின்னு சொல்றாரு ராஜா. அப்புறம் ராஜா கேட்கிறாரு, நீங்க கட்ட கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் பூசலர் நாயனார் கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி நான் கட்டின கோவில் பத்தி தெரியும்? அப்புறமா ராஜா கேட்கிறாரு, சிவன் வந்து என் கனவுல சொன்னாரு, அதாவது நீங்க ஒரு கோவில் கட்டியிருக்கீங்களா, நானும் ஒரு கோவில் கட்டியிருக்கேன், உங்க கோயிலுக்கு தான் சிவன் வருவார்னு என் கனவுல வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு ராஜா சொல்றாரு. பூசலர் நாயனார் அதை கேட்டோன்னு கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீரா வருது. அப்புறமா ராஜா அப்புறம் பூசலர் நாயனார் சொல்றாரு, நான் வந்து ஒரு மனசு கோவில் கட்டியிருக்கேன், அந்த மனசு கோவில் வந்து நிஜமான கோவில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே மனசு கோயிலுக்குள்ளேயே கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சொன்னா பூசலர் நாயனார். இதை கேட்ட ராஜா பூசலர் நாயனார் கார்லயே விழுந்துட்டாரு. விழுந்தோடனே நான் உங்களுக்கு ஒரு கோவில் கட்டித்தரேன், திருடின்ற ஊர்ல ஹிருதயீஸ்வரர்ன்ற கோவில் இன்னும் இருக்கு, தேங்க்யூ. ஹலோ, என் பேர் வந்து அஜய். இன்னைக்கு நான் வந்து புலியார் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு நாள் அரகாசுரன் ஒரு அசுரன் இருந்தார். அவர் வந்து வாயிலேருந்து நெருப்பு விட்டுக்கிட்டே இருந்தார் எந்த மனுஷனை பார்த்தாலும். அதனால தேவர்கள் வந்து இந்திரதேவர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி அரகாசுரன் வந்து நெருப்பு விட்டுக்கிட்டே இருக்கான்னு. இந்திரதேவர் வந்து புலியார்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த அரகாசுரனை எங்களால் முன்னேறவே முடியல, நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணணும்னு. அப்புறம் புலியார் வந்து அவரோட படையை அமுச்சு வைக்கிறாங்க. அந்த படையை அமுச்சு வைக்கும் போது அரகாசுரன் வந்து உஃப்னு ஊடி அந்த படையெல்லாம் நெருப்பில் போட்டுடுறாரு. அப்புறம் புலியார் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரகாசுரன் அப்படியே எடுத்து
வாயில் போட்டு சாப்பிட்டாரு. ஆனால் அரகாசுரன் புளியார் வாயிட்டுக்குள்ளே போய் சாவலை. அதனால புளியார் வாயிட்டுக்குள்ளே போய் அவர் நெருப்பு விட்டுக்கிட்டே இருக்காரு. புளியாருக்கு சூடு தாங்க முடியாமல் அவரோட ஒருத்தர் கங்கை நீர், யமுனை நீர், அந்த மாதிரி நீர்கள் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு புளியார் மேலே ஊட்டுறாங்க. ஊட்டும் போது அவருக்கு சூடு குறையலை. ஆனாலும் சூடு குறையலை. அதுக்கப்புறம் ஐஸ் எடுத்துட்டு புளியாரோட தலை மேலே வைக்கிறாங்க. அப்பவும் புளியாருக்கு சூடு குறையலை. ஒரு முனிவர் வராரு திடீர்னு. அந்த முனிவர் அரகம் புல் எடுத்துட்டு வராரு. அவர் கையில் எடுத்துட்டு அதை புளியார் தலையில, புளியார் கையில எல்லாம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் புளியார் கையில் வைக்கோடனே புளியாரோட சூடெல்லாம் போயிடுச்சு. போன உடனே அவர் சந்தோஷத்தில் இது நான் என்ன அரகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ண நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நன்றி அந்த முனிவருக்கு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு அவரு. தேங்க்யூ. சிவன் மற்றும் பார்வதி இருந்தாளா? அப்போ முருகனும் விநாயகரும் விளையாடி இருந்தாளா? அப்போ ஒரு நாரதர் வந்தாரா? கையில் ஒரு மாம்பழம் வச்சிருந்தாளா? அந்த அப்புறம் யார் உலகத்தையே சுத்துறாளா அவளுக்கு தான் இந்த மாம்பழம் சொல்லுவாளா? அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டிருந்தாளா? அப்புறம் சிவனாச்சினும் சண்டைன்னு சொன்னாரா? அப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து கொடுக்குறேன்னு பண்ணாரா? அப்போ ஒரு நாரதனும் சேட்டைன்னு பண்ணாரா? சேட்டையை பண்ண யார் உலகத்தையே சுத்துறாளோ அவளுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு பண்ணாரா? முடிக்க இந்த வேலை ஏறி பறந்து போனாரா? அப்பதான் இந்த மோஷிக்காவும் பறக்க முடியுமோ இல்லை தானே? அப்போ இந்த அப்பா அம்மா விநாயகர் அப்பா அம்மா சுத்தி போனாரா? அதுதான் அப்புறம் அவர்தே மாம்பழம் விட்டாரா? அப்போ முருகன் மலை மேலே உட்காந்து பார்த்துன்னு வந்தாரா? கீழே அப்புறம் அப்புறம் என் விநாயகரை மாம்பழம் சாப்பிட்டு இருந்தாரா கணபதி அப்புறம் அப்படின்னு அப்புறம் முருகன் மலை மேல ஏறி உட்காந்துட்டாராம். நமஸ்தே, ஸ்ரீ குருபியோ நமக. என் பெயர் தன்ஷிகா. நான் 7ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு செல்ல இருக்கிறேன். நான் இப்பொழுது ஒரு கதையை கூற வந்துள்ளேன். கதையின் தலைப்பு கிருஷ்ணர் பிறப்பு. கதையை ஆரம்பிக்கலாமா? உத்திரசேவர் என்ற ஒரு மன்னன் வசித்து வந்தார். அவருடைய மகன் கம்சன் மதுரா நாட்டை ஆண்டு வந்தார். அவன் மிகவும் கொடுமைக்காரனாக இருந்தான். எல்லோரையும் அடிப்பதும் துன்புறுத்துவதும் இதே வேலையாக இருந்தான். அவனுக்கு ஒரு சகோதரி இருந்தாள். அவள் பெயர் தேவகி. தன் சகோதரியின் மீது அவன் மிகவும் அன்பாக இருந்தான். நாட்கள் கழிந்தது. தேவகிக்கு வசுதேவர் என்றொருவருடன் திருமணம் நடந்தது. திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்தது. அவர் இருவரின் பாதுகாப்பிற்காக கம்சன் குதிரை வண்டியை அவனே ஓட்டிச் சென்றான். ஓட்டிக் கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய சூறாவளி காற்று வீசியது. அப்பொழுது வானிலிருந்து ஒரு அசரீத குரல், கம்சா, உன் சகோதரியான தேவகிக்கு பிறக்கப் போகின்ற 8ஆம் குழந்தை உன்னை கொல்லப் போகிறான் என்று கூறி அந்த குரல் மறைந்து விட்டது. இதனை கேட்டு கோபமடைந்த கம்சன் தேவகியை கொல்ல முயற்சி செய்தான். அப்பொழுது வசுதேவர், என் மனைவியை விட்டுவிடு, எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தையும் உனக்கே கொடுத்து விடுகிறோம் என்று வாக்களித்தார். நீ வாக்களிக்கிறாய் என்று நான்
உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி கம்சன் தேவகியும் வசுதேவரையும் சிறைசாலையில் அடைத்து வைத்தார். முதல் குழந்தை தேவகிக்கு பிறந்தது. அதனை கேட்டு ஆத்திரமடைந்த கம்சன் உடனே போய் அந்த முதல் குழந்தையை வெட்டினான். இதேபோல் அவன் செய்து கொண்டே இருந்தான். 7வது முறை தேவகி கருவுற்றாள். அப்பொழுது தன் வயிற்றில் இருக்கும் குழந்தை மாயாஜாலமாக கோகுலத்தில் நந்தன் வீட்டில் வசிக்கும் ரோஹிணி என்பவர் கர்ப்பப்பைக்குள் வைக்கப்பட்டது. அந்த குழந்தை பிறந்து இறந்து விட்டது. இதனை அறிந்த காவலாளி ஒருவர் கம்சனிடம் போய் சென்று அந்த குழந்தை பிறந்து இறந்து விட்டது என்று சொன்னவுடன் கம்சன் மிக சந்தோஷமாக இருந்தான். அடுத்த முறை ஆனி மாதம் 8ஆம் நாள் மிகப்பெரிய சூறாவளி காற்று வீசியது. ஜோர் என்று மழை பெய்தது. அப்பொழுது தேவகி 8வது முறையாக கருவுற்றாள். அப்பொழுது மகாவிஷ்ணு அவர் முன் தோன்றி, வசுதேவர், தேவகி, உங்கள் இருவரின் விருப்பம்படி நான் உங்களுக்கு பிறக்க இருக்கிறேன். வசுதேவர், நீங்கள் கோகுலத்தில் இருக்கும் குழந்தையை இங்கு கொண்டு வந்து உங்கள் குழந்தையை அங்கு வைத்து விட வேண்டும் என்று சொல்லி விஷ்ணு மறைந்து விட்டார். நள்ளிரவு தேவகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதன் பிறகு வசுதேவர் அந்த குழந்தையை மிகவும் பத்திரமாக கூடையில் வைத்து கொண்டு போனார். கொண்டு போகும்போது எல்லா காவலாளிகளும் மயக்கமடைந்தனர். கதவு தானாகவே திறந்து கொண்டது. அந்த குழந்தையின் பாதுகாப்பிற்காக ஆதிசேஷன் அந்த குழந்தையை பின்தொடர்ந்தார். வசுதேவர் யமுனா நதிக்கரையை வந்தடைந்ததும் அவர் செல்வதற்காக யமுனா நதிக்கரை 2ஆக பிளர்ந்து அவர் நடப்பதற்கு வழியை விட்டது. வசுதேவர் கோகுலத்தை வந்தடைந்தார். குழந்தையை மாற்றி ஒரு பெண் குழந்தையை அந்த கூடையில் வைத்து திரும்பவும் அந்த இடத்திற்கே வந்து விட்டார். காவலாளிகள் மயக்கம் தெளிந்தனர். சிறைச்சாலை திரும்பவும் பூட்டிக் கொண்டது. குழந்தையை சத்தத்தை கேட்ட ஒரு காவலாளி கம்சனிடம் போய் கூறினான். கம்சன் மிகவும் ஆத்திரமடைந்து அந்த குழந்தையை வெட்ட இருக்கும்போது அந்த குழந்தை காற்றில் பறந்து துர்கா தேவியாக மாறியது. கம்சா, நீ வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா குழந்தையும் நீ கொன்று விட்டாய். உன்னை கொல்லப் போகின்ற குழந்தை கோகுலத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றான். ஏதேனும் ஒரு நாள் அவன் உன்னை நிச்சயம் கொல்வான் என்று சொல்லி துர்காதேவி மறைந்து விட்டனர். கம்சன் தன் வாழ்நாள் முழுவதும் மிக பயத்துடன் வாழ்ந்தான். வசுதேவரும் தேவகியும் மகாவிஷ்ணுவை வழங்கினர். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரவர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நன்றி. நமஸ்தே, என் பெயர் கி ஹர்ஷிகா. நான் 7ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு செல்ல இருக்கிறேன். நான் இப்பொழுது சிவனின் மீது பக்தி கொண்ட கண்ணப்ப நாயனாரை பற்றி தான் கூற வந்துள்ளேன். கண்ணப்ப நாயனாரின் உண்மையான பெயர் திண்ணன். திண்ணன் வேட்டையாடும் குடும்பத்தை சார்ந்தவர். ஒரு நாள் தன் அப்பா விலங்குகளை வேட்டையாடும் பயிற்சியை கற்றுக்கொண்டு வா என்றனர். அவரும் சரி என்றனர். வேட்டையாடும் பயிற்சிகளை கற்றுக்கொண்டு வீடு திரும்பும்போது ஒரு சிவன் கோவில் ஒன்றை பார்த்தனர். சிவன் கோயிலை பார்த்தவுடன் தன்னிடம் எதுவும் இல்லை மாமிசத்தை தவிர. மாமிசத்தை சிவனுக்கு படைத்து அவர் வீடு திரும்பினர். அந்த கோவிலில் வேலை செய்யும் அந்தனர் அந்த மாமிசத்தை பார்த்து ஒரே அதிர்ச்சி. அந்த மாமிசத்தை எடுத்துவிட்டு கோவிலை சுத்தம் செய்தார். சிவனிடம் மன்னிப்பும் கேட்டார். மன்னிப்பு கேட்டவுடன் அவர் தன் வீட்டுக்கு திரும்பினார். இதே போல திண்ணனும் மாமிசத்தை வைத்து அந்த அந்தனரும் சுத்தம் செய்தனர். ஒரு நாள் அந்த அந்தனர் இந்த வேலை யார் செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது சிவன் அவர் முன் தோன்றிய பின் என் பக்தன் ஒருவன் தான் இந்த வேலையை செய்கிறான் என்றனர். நீ மரத்தின் பின்னால் மறைந்திருந்து பார் என்றனர். அவரும் சரி என்றனர். அதே போல திண்ணன் மாமிசத்தை படைக்க வந்தார். மாமிசத்தை படைக்கும் பொழுது சிவனின் கண்களிலிருந்து ரத்தம் கொட்டியதை பார்த்து, ஆஹா, என்ன சிவனின் கண்களிலிருந்து ரத்தம் கொட்டியது என்று சொல்லி அந்த ரத்தம் நிற்பதற்கு மூலிகை ஒன்று தயார் செய்து சிவனின் கண்களில் வைத்தார். அப்பொழுதும் ரத்தம் கொட்ட நிறுத்தவில்லை. ரத்தம் கொட்டியதை நிறுத்தவில்லை.
அப்போது ரத்தம் கொட்டியது நிறுத்தவில்லை. அப்போது திண்ணன் அவர் ஒரு கண்களை பறித்து சிவனின் கண்களில் வைத்தார். அப்போதுதான் திண்ணனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு கண்களிலிருந்து ரத்தம் கொட்டியது. ஆஹா, என்னாச்சு, இன்னொரு கண்களிலிருந்தும் ரத்தம் கொட்டியது என்று தனக்கு தானே கூறி தன் கால்களை சிவனின் கண்களில் மீது வைத்து இன்னொரு கண்களை சிவனுக்கு வைக்கும் பொழுது சிவன் அவர் முன் தோன்றி, நீ என்னுடைய 2 கண்களையும் கொடுத்ததால் இனிமேல் உனக்கு கண்ணப்ப நாயனார் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று சொன்னார். 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் கண்ணப்ப நாயனார். திருப்பெருந்துறை சிவனே போற்றி, திருவிளையாடல் நாயக போற்றி. திருப்பெருந்துறை சிவனே போற்றி, திருவிளையாடல் நாயக போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.